30 ஆண்டுகளுக்கு பின் அதிமுகவில் இரண்டாவது பிளவு. 1987லும் 2017லும் என்ன நடந்தது? தமிழகத்தில் 1949ஆம் ஆண்டு துவங்கி பலமுறை அரசியல் கட்சிகளுக்குள் கலகங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த கலகங்கள் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைந்துள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை சித்தாந்த சிக்கல்களால் ஏற்பட்ட கலகங்கள் அல்ல, தனி மனித சிக்கலால் நிகழ்ந்தவை. அந்த வகையில் இன்னும் ஒரு கலகம் அதிமுகவில் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் 1987ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய கலகம் இது. சொல்லப்போனால் 1987ஆம் ஆண்டு கலகத்திற்கும் தற்போது 2017ஆம் ஆண்டு நடக்கும் கலகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இரண்டுமே அடுத்து யார் முதல்வர் என்னும் சர்ச்சையில் துவங்கிய கலகம். எம்ஜிஆர் மரணத்திற்கு பின்னர் யார் முதல்வர் என்பதில் ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்தான் அப்போது அதிமுக ஜ அணியாகவும் ஜே அணியாகவும் பிரிய காரணமாய் அமைந்தது. இப்போது அதே போன்றதொரு மோதல். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் யார் முதல்வர் என்பதில் சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலகமாக உருவெடுத்துள்ளது. 1987இல் என்ன நடந்தது? தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் 1987ஆம் ஆண்டு திடீரென உயிரிழக்க அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக கட்சி உடைந்தது. தமிழகத்தின் முதல்வராக இருந்த எம்ஜிஆருக்கு 1984ஆம் ஆண்டு திடீரென உடல்நிலை மோசமடைந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டார். தமிழக தேர்தல் களத்தில் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவாறே வென்றார் எம்ஜிஆர். ஆனால் 1987ஆம் ஆண்டு திடீரென அவர் உயிரிழந்தார். எம்ஜிஆர் மரணத்திற்கு பின்னர் யார் முதல்வர் என்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தற்காலிக முதல்வராக இருந்த நெடுஞ்செழியன் முதல்வராக தொடர விரும்பினார் என சொல்லப்பட்டது. ஆனால் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா முதல்வராக விருப்பம் தெரிவிக்க நெடுஞ்செழியன் ஜெயலலிதாவை ஆதரித்தார். ஆனால் எம்ஜிஆரின் மனசாட்சியாக இருந்த RM வீரப்பன் ஜானகிதான் முதல்வராக வரவேண்டும் என சொல்ல அதை ஏற்றார் ஜானகி. அதோடு ஆளுநரை சந்தித்து ஜானகிக்கு தான் பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக சொன்னார் RM வீரப்பன். நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு, KKSSR, ராமச்சந்திரன், அரங்கநாயகம் உள்ளிட்டோர் ஜெயலலிதாவை ஆதரித்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் 97 பேர் ஜானகி பக்கமும் 29 பேர் ஜெயலலிதாவையும் ஆதரித்தனர். அப்போதைய மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி முதல்வராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஜானகிக்கு ஏற்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த ஓரிரு தினங்களிலேயே ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. ஓராண்டுக்கு பின்னர் தமிழக சட்டமன்றத்திற்கு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது அதிமுக ஜே அணி, அதிமுக ஜ அணி என்று இரு அணிகளாக அதிமுக போட்டியிட்டது. அதிமுகவின் சின்னம் இருவருக்கும் கிடைக்கவில்லை. ஜானகி அணி இரட்டைப்புறா சின்னத்திலும் ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் போட்டியிட்டது. அதிமுகவால் பல ஆண்டு காலம் ஓரங்கட்டப்பட்டு இருந்த திமுக வென்று ஆட்சி அமைத்தது. ஜானகி அணிக்கு கிடைத்தது ஒரே ஒரு இடம். ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்ற ஜானகியே தோல்வியை சந்தித்தார். ஜெயலலிதா அணி 27 இடங்களில் வென்றது. போடிநாயக்கனூரில் வென்று எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் ஜெயலலிதா. ஜானகி தோல்வியை ஒப்புக்கொண்டு அரசியலில் இருந்து விலக அதிமுக ஜெயலலிதாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. கட்சியையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஜெயலலிதா மீட்டார். 30 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே போன்ற ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த நிலையில் தற்போது முதல்வராக சசிகலாவை தேர்வு செய்ய கட்சி எம்எல்ஏக்கள் முடிவு செய்தனர். இந்த சூழலில் அடுத்த முதல்வர் யார் என்பதில் ஏற்பட்ட சிக்கல் இப்போது கலகமாக வெடித்துள்ளது. ஓரிரு எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் பன்னீர்செல்வம் பக்கம் நிற்க அதிர்ந்து போய் இருக்கிறது அதிமுக. 1987ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள் இப்போதைய சூழலுடன் பல விதங்களில் ஒத்துப்போவதை பார்க்க முடிகிறது. 1987ஆம் ஆண்டு நடந்ததைப் போல இதுவும் தனி மனித சிக்கல்களால் நடந்த மோதல்தான். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் யார் முதல்வராக இருப்பது என்பது அப்போது ஏற்பட்ட சிக்கல். இப்போது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் யார் முதல்வராக இருப்பது என்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஜானகி ஜெயலலிதாவுக்கு இருந்ததைப் போல இப்போது சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் என கட்சியில் இருதரப்பு ஆதரவுகள் தென்பட துவங்கியிருக்கின்றன. 1987ஆம் ஆண்டு ஏற்பட்ட மோதலின் தொடர்ச்சியாக ஆட்சி கலைப்பு, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல், கட்சியில் பிளவு, பல ஆண்டுகள் ஒதுங்கியிருந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது என பல மாற்றங்களை விதைத்தது.
தற்போது அதிமுகவில் பெரும் கலகம் ஏற்பட்டுள்ளது. இந்த கலகம் என்னவெல்லாம் செய்யும்? அரசியலில் கட்சியில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆருக்கு பிறகு தங்களின் தலைவராக ஜெயலலிதாதான் என அதிமுகவினர் எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர். அதுபோல ஜெயலலிதாவுக்கு பிறகு யாரை ஏற்கப் போகிறார்கள் என பல கேள்விகள் இப்போது தொக்கி நிற்கின்றன. பிளவுகள் என்பது எப்படி தவிர்க்க முடியாத விஷயமோ அதேபோல் பிரிந்து போனவர்கள் மீண்டும் இணைவதும் அரசியலில் இயல்பான ஒன்றுதான். அதற்கும் அரசியலில் பல உதாரணங்கள் உண்டு. அரசியலில் எதுவும் நடக்கும், ஏனென்றால் அதுதான் அரசியல். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.